வணக்கம் நண்பர்களே. மீண்டும் இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றும் திருக்குறள் தொடர்பான ஒரு கருத்து நிலை ஒன்றைத்தான் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். திருக்குறள் தமிழகத்தில் தான் தோன்றியது. ஆனால் இந்திய பண்பாட்டு பெருவழியில் நிலவிய சமய அமைப்புகள் திருக்குறளை தத்தம் சமயங்களுக்கு உரித்தானவை என்று கொண்டாடிய ஒரு மரபு ஒன்று உண்டு. திருக்குறளை ஒரு சமண நூல் என்பார் சிலர். இல்லை, அது பௌத்த நூல் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. அவை அல்ல, அவை சைவம் மற்றும் வைணவம் சார்ந்த நூல் என்று சொல்வாரும் உண்டு. ஆகவே திருக்குறளை பல்வேறு சமயத்தவர்கள் தங்களுடைய கருத்தினர்களுக்கு எல்லாம் ஏற்ப அதனை தங்களுடைய கருத்தினர்களை அடிப்படையாக கொண்டு வியாக்கியானம் செய்கின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் திருக்குறளின் ஊடாக பார்க்கிறோம். திருவள்ளுவர் சொன்னது அல்ல, திருவள்ளுவருடைய திருக்குறளை அடிப்படையாக வைத்து கொண்டு அவ்வப்போது எழுந்த உரை நூல்கள் தங்கள் சமய சார்புகளின் ஊடாக திருக்குறளை வியாக்கியானம் செய்கின்ற ஒரு மரபை நாங்கள் கொண்டிருக்கிறோம். இது எல்லாற்றுக்கும் அடிப்படையாக அமைந்தது எதுவென்றால் திருவள்ளுவருடைய திருக்குறளில காணப்படுகின்ற வான் சிறப்பு, நீத்தார் பெருமை மற்றும் இறைவனுடைய பெருமை என்கின்ற அந்த அதிகாரங்கள் தான் இவ்வாறான கருத்தினைகள் தோன்றுவதற்கான அடிப்படையாக அமைந்திருக்கின்றன. அப்போ திருவள்ளுவருடைய வான் சிறப்பு, அவர் நீத்தார் பெருமை, இன்னமும் கடவுள் பற்றிய கோட்பாடு, இந்த அடிப்படையை வைத்து கொண்டு திருக்குறளில் சமய கருத்துக்கள், தத்தம் சமய கருத்துக்கள் நிலவுகின்றன என்று சொல்லுகின்ற ஒரு மரபை நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக திருக்குறள் என்பது வைதீகம் சார்ந்தது என்று சொல்லுபவர்கள், அவர்கள் அடிப்படையில் இந்த பதி, பசு, பாசம் என்கின்ற முப்பொருள் உண்மை என்பது திருக்குறளின் ஊடாக பேசப்படுகிறது. பெரும்பாலும் சைவ சமயத்தை சேர்ந்த உரையாசிரியர்கள் இவ்வாறான ஒரு கருத்து நிலையைத்தான் முன்மொழிவார்கள். பதி, பசு, பாசம் என்ற முப்பொருளையும் சொல்லுவது திருக்குறள் என்பது ஒன்று. இரண்டாவது, ஆதிபகவன், அகர முதல எழுத்து எல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று சொல்லுகின்ற அந்த முறைமையின் அடிப்படையிலே ஆதிபகவன் என்பது அது இந்த பதியை குறிக்கும் என்ற ஒரு கருத்து நிலையை முன்மொழிவார்கள். இது மாத்திரமல்ல, தொடர்ந்து திருக்குறளில் பேசப்படுகின்ற பல சொல்லாடல்கள், அதாவது அது வாளறிவன் என்று சொல்லுகின்ற அந்த சொல்லாடலிலிருந்து பல விஷயங்கள் திருக்குறளிலே வருகின்றன. அதாவது வாளறிவன் என்று சொல்லப்படும், எண்குணத்தான் என்று சொல்லப்படும், மற்றும் மலர்மிசையகினான் என்று சொல்லப்படுகிற கூற்று, இப்படி 8 விதமான முறைமைகள், 8 விதமான கோட்பாடுகள் திருக்குறளிலே கடவுளுக்கு பேசப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது வாளறிவன், மலர்மிசையகினான், வேண்டுதல் வேண்டாமையிலான், இறைவன், பொறிவாயிலந்த ஐந்தவித்தான், தனக்குவமை இல்லாதான், அறவாளி அந்தணன் என்று சொல்லுகின்ற இந்த கருத்து நிலைகளை அடிப்படையாக வைத்து கொண்டு இவை யாவும் சைவ சமயத்தை சேர்ந்த சிவனுக்கு உரித்தான பண்புகள் என்று சொல்லி வாதாடுவார்கள் சைவவாதிகள். அதாவது சிவனுக்குரிய எண்குணத்தை அடிப்படையாக வைத்து கொண்டு அது சொல்லுகிற மரபு இருக்கிறது. அதாவது தன் வயத்தினாதல், தூய உடம்பினாதல், முற்றுமுணர்தல் என்று சொல்லுகின்ற 8 குணங்கள் இருக்கிறது என்று சொல்லுவது. இது மாத்திரமல்ல,
பின்னாட்களில் எழுந்த திருவருட்பயனை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்ற அந்த நூற்பாவை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஆனா அறிவாய் அகலான் அடியவர்க்கு வானாடர் காணாத மண் என்று திருவருட்பயனிலே சொல்லுகின்ற அந்த கருத்து நிலையையும் ஒருங்கிணைத்து சொல்லுகிற ஒரு மரபும் இருக்கிறது. இது ஒரு வகையில சைவ மரபு சார்ந்த கருத்தியல். அது நீண்ட விரிவுரைக்குரியது, வைக்கக்கூடிய தன்மை உடையது. இது போலவே பரிமேலழகருடைய உரையில் மிக முக்கியமாக வைணவ சார்புடைய வியாக்கியானங்களை பார்க்கலாம். குறிப்பாக இந்த திருவள்ளுவ மாலை கூட பல இடங்களில் திருக்குறளை வைணவ சார்பு கொண்ட ஒரு நூலாகத்தான் கட்டமைச்சுக்கிற ஒரு முறைமையை பார்க்க முடிகிறது. பரிமேலழகருடைய உரையிலே இந்த வைணவ சார்பு கூடுதலாக இருக்கிறது. அது எங்கு என்றால் அதாவது பொருளதிகாரத்தில் தான் அந்த வைணவ சார்பு இருக்கிறது. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் இந்த மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்று சொல்லுகின்ற அந்த குரலை அடிப்படையாக வைத்துக்கொண்டு திருவிடை மன்னரை காணில் திருமாலை கண்டனம் எனமே என்று சொல்லுகிற இந்த கூற்றுக்கள் எல்லாம் அது ஒரு அரசனை எவ்வாறு எல்லாம் அது குறிப்பிடுகிறது என்ற ஒரு கருத்து நிலையின் அடிப்படையாக வைத்துக்கொண்டு திருமாலை முதன்மைப்படுத்தி இந்த திருமாலின் ஊடாக இந்த அரசன் எவ்வாறு முதன்மைப்படுத்துகிறான் என்ற கருத்து நிலையை இறுக்கமாக சொல்லும் பரிமேலழகருடைய உரை அவ்வாறு சொல்லவோ வைணவ சார்பும் அதன் ஊடாக வருகிற ஒரு முறைமையை பார்க்கிறோம். மூன்றாவது பௌத்த சார்பாக இருப்பது. இந்த சைவ சார்பாக சொல்லுவதில் மிக முக்கியமான ஒரு கருத்து நிலையை முன்மொழிந்தவர் வெள்ளைவாரணர் அவர்கள். பௌத்த சார்பு என்று சொல்லுகிற இடத்தில் அது பல்வேறு விதமான பௌத்த சமய கருத்துக்களை கொண்டிருக்கிறது என்று குறிப்பிடுவார்கள் அறிஞர்கள். குறிப்பாக பேராசிரியர் சோழனான கந்தசுவாமி அவர்கள் பௌத்தம் திருக்குறளில் பௌத்தம் சம்பந்தமான கருத்து நிலைகளை அவர் சொல்லுகிறார். அது திருவடி வழிபாடு என்ற அந்த கருத்து நிலையிலிருந்து அது உருவாகிறது. ஆதிபகவன் என்பது யார் என்று சொல்லி சொன்னால் அவர் 2 கருத்து நிலைகளை சொல்லுவார். சிலப்பதிகாரத்திலே ஆதிபகவன் என்பது அது ஜைன மதத்தை சேர்ந்த அருகதவனை குறிப்பிடும் என்பது, மணிமேகலையில் சொல்லப்படுகிற ஆதிபகவன் என்பது அது புத்தரை குறிப்பிடுகிறது என்றும் அந்த கருத்து நிலையை அவர் முன்மொழிவார். ஆகவே மணிமேகலையை அடிப்படையாக வைத்து கொண்டு அது பௌத்தம் சார்ந்த ஒரு நூல் என்று அவர் வாதிடுவார். இந்த மலர்மிசை அகினான் மற்ற அறவாளி அந்தணன் மற்றும் கோளில் பொறியிலே வெண்குணத்தான் என்ற இந்த கருத்து நிலைகள் எல்லாம் அது புத்தரை குறிக்கும் என்ற ஒரு கருத்து நிலையை சோனா கந்தசாமி அவர்கள் முன்மொழிவார்கள். அது மாத்திரமல்ல, பௌத்த நூலிலே தத்துவமாக பேசப்படுகிற தம்மபதம் என்கின்ற அந்த நூல் மிக முக்கியமானது பௌத்தர்களுக்கு. அந்த தம்மபதத்திலே காணப்படுகிற கருத்துக்களும் திருக்குறளிலே காணப்படுகிற கருத்துக்களும் ஒன்றிணைந்து காணப்படுகின்றன என்ற ஒரு கூற்றையும் அவர் முன்மொழிவார். ஆகவே திருக்குறள் என்பது பௌத்தம் சார்ந்த ஒரு நூல் என்ற ஒரு கருத்து நிலை நிலவுகிறது, தமிழகத்தில் நிலவுகிறது. குறிப்பாக இன்னொரு உரையில் குறிப்பிடலாம், திருக்குறள் என்பது பௌத்த நூல் என்பதை மிகவும் விடாப்பிடியாக வற்புறுத்துகின்ற ஒரு அறிஞர் அயோத்திதாச பண்டிதர் என்பவர். அயோத்திதாச பண்டிதர் இடைக்காலத்திலே தமிழகத்திலே மிகவும் முக்கியமான ஒரு அறிஞராக அறியப்பட்டவர். அவர் அடிநிலை மக்களுக்கான விடுதலையை வேண்டின ஒரு அறிஞராக பேசப்பட்டவர். திருவள்ளுவர் என்பவருக்கு திருவள்ளுவர் என்பது பெயர் அல்ல, குந்தனார் என்பதுதான் அவருடைய பெயர். திருக்குறளுக்கு திரிகுறள் என்பதுதான் அதனுடைய பெயர், திருக்குறள் அல்ல என்று சொல்லி பல வாதங்களை முன்வைத்தவர் அயோத்திதாச பண்டிதர். அயோத்திதாச பண்டிதரும் இந்த கருத்தை வற்புறுத்துகிறார். திருக்குறள் என்பது ஒரு பௌத்த சமயம் சார்ந்த நூல். பௌத்த சமயத்துக்குரிய கருத்துக்கள் தான் தமிழகத்தில் நிலவி இருக்கிறது என்று சொல்வது மாத்திரமல்ல, தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அடிநிலை மக்கள் பலர் இந்த பௌத்த மதத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் சார்பாகத்தான் இந்த திருக்குறள் ஒரு காலகட்டத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்ற கருத்தியலையும் அவர் மிக தீவிரமாக முன்வைப்பார். சோனா கந்தசாமி அவர்களுடைய ஆய்வு என்பது அது மிகவும் நடுநிலைமையில் நின்று பார்க்கிற ஒரு பார்வையுடையதாக இருக்கிறது. ஆனால் அயோத்திதாச பண்டிதருடைய பார்வை மிகவும் ஆணித்தரமாக பௌத்தம் சார்ந்ததுதான் திருக்குறள் என்ற அந்த கருத்தை அவர் ஆணித்தரமாக முன்மொழிவார். இது போலவே
திருக்குறளை ஜைன சமயத்தை சேர்ந்த நூல் என்று சொல்வதும் ஒரு விளக்கமாக இருக்கிறது. அது நீண்ட வரலாற்றுடன் தொடர்பட்டு அதை பேச வேண்டிய சூழலும் இருக்கிறது. தமிழகத்தில் வந்த ஜைனர்கள், திகம்பர சமணர்கள், அந்த திகம்பர சமணர்கள் குலாத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள் எவ்வாறு திருக்குறளை தமிழ் மொழியில, அதாவது அந்த திகம்பர சமண சமயத்தை சேர்ந்த திருவள்ளுவர் தான் இதை எழுதினார் என்றதும், அவர் இந்த ஜைன சமய கருத்துக்களை மிக சிறப்பாக திருக்குறளிலே பேசியிருக்கிறார் என்பதும் மிக முக்கியமானதாக சொல்லப்படுகிறது. ஆகவே அதாவது ஆதிபகவன் என்பவர் யார் என்றால், இவர்கள் அருகதேவன் என்று குறிப்பிடுவார்கள். ஜைன சமயத்தினுடைய முக்கியமான ஒரு வழிபட தெய்வமாக பேசப்படுகிற அருகதேவன் தான் இந்த ஆதிபகவன் என்ற ஒரு கருத்து நிலையை அவர்கள் முன்மொழிவார்கள். அண்மையிலே சரஸ்வதி மகா நூலகத்திலே கிடைத்த ஒரு திருக்குறள் ஏட்டுச்சுவடி பதிப்பு அது ஜைன பதிப்பாக இருக்கிறது. அந்த ஜைன பதிப்பிலே முழு வியாக்கியானங்களும் இந்த திருக்குறளை ஒரு ஜைன மத நூலாக கொண்டு வருகிற ஒரு முறைமை இருக்கிறது. நீண்ட சக்கரவர்த்தி நயனார் என்று சொல்லப்படுகிற ஒரு அறிஞர் இருந்தார். அந்த அறிஞர் முழுக்க முழுக்க திருக்குறள் என்பது ஒரு ஜைனம் சார்ந்த நூல் என்ற கருத்து நிலையை அவர் பல ஆதாரங்களுடன் முன்மொழிவார். இவ்வாறு பல சூழல்களில் திருக்குறள் சைவம், வைணவம் மற்றும் ஜைனம், பௌத்தம் என்ற பல்வேறு சமய வாதங்களுக்கு உட்பட்டு பேசப்படுகிறது. இது மிக சிறப்பான விஷயம் என்னவென்றால், இந்த கருத்து நிலைகள் எல்லாம் எவ்வாறு உருவானவை என்றால், இந்த நூல்களில் அந்த நூல்களுக்கு எழுதப்பட்ட உரைகளின் வழிதான் அறிய முடிகிறது. ஆகவே இந்த உரைகள் எழுதியவர்கள் தங்கள் சமய நோக்கில் நின்று திருக்குறளை பார்த்திருக்கிறார்கள். இதற்கு அறிஞர்கள் சொல்லுகிற மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், தமிழக சூழலில் பல்வேறு விதமான சமய பூசல்கள் நிகழ்ந்திருக்கின்றன. தத்தம் சமயங்கள் கருத்துக்கள் இந்த திருக்குறளிலே காணப்படுகிறது என்று பல்வேறு அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஆனாலும் கூட திருவள்ளுவர் இவை எல்லாவற்றையும் மறுதளித்த ஒரு ஜனநாயகவாதியாக, ஒரு பொது கருத்து நிலையாளனாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறார். இந்த வேற்று கருத்துக்கள் எல்லாம் அவருக்கு தெரிந்திருக்கிறது. அவர் வாழ்ந்த காலத்தில் சமய பூசல்கள் நிகழ்ந்திருக்கின்றன. ஆனால் இவை எல்லாம் ஒன்றைத்தான் குறிக்கின்றன என்கின்ற ஒரு கருத்து நிலை திருவள்ளுவரிடம் இருந்திருக்கிறது. அந்த காரணத்தினால்தான் திருவள்ளுவர் சமயங்கடந்த நிலையில் திருக்குறளை எழுதியிருக்கிறார். அதனால்தான் திருக்குறள் பல்வேறு சமயத்தவர்களும் தத்தம் சமயத்தன என்று சொந்தங்கொண்டாடுவதற்கான ஒரு சூழலை திருவள்ளுவர் ஏற்படுத்தியிருக்கிறார் என்று குறிப்பிடலாம். இது திருக்குறளுக்குரிய மிகச் சிறப்பு. நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம்.